நோன்பு வைக்கிறதால நிறைய நோய்கள் குணமாகும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது உண்மையா? அதே டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நோன்பு டைம்ல தான் நாங்கள் நிறையவே சாப்பிடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, நோன்பை தொடர்ந்து பெருநாள் வருவது போல எங்களுக்கு நிறைய நோய்கள் வருகின்றது. டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கெஸ்ட்ரைட்டிஸ், ஓவர்வெயிட், இவ்வாறான ஏகப்பட்ட நோய்கள் நோன்பை தொடர்ந்து வருகிறது. ஏன் இவ்வாறு நடக்கிறது? இதற்கு தீர்வு இருக்கின்றதா? ரமதான் பீரியட்ல பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா? அதே டைம்ல கெஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு ரமதானில் தீர்வுகள் இருக்கின்றதா இல்லையா? ரமதான் பீரியட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியுமா முடியாதா? அதே டைம்ல டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இவர்களுக்கு ரமதான் பீரியட்ல மிக முக்கியமான தீர்வுகள் எல்லாம் என்ன? பாடி வெயிட்டை குறைப்பதற்கு, தொப்பையை குறைப்பதற்கு ரமதான் உதவுமா உதவாதா? எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகின்றோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள செல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 2, 2025 எனக்கு ஒரு கோல் வருகிறது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவன் எனக்கு கோல் பண்ணியிருந்தான். ஏனென்று சொன்னால், அவனுடைய தந்தை நோன்பு திறந்துவிட்டு, அதாவது இஃப்தாரை முடித்துவிட்டு பள்ளிக்கு போய் வந்து சிறிது நேரத்திலே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். அவருக்கு தண்ணீர் தெளித்து பார்த்தார்கள், ஆனால் அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டவில்லை. என்னுடைய இருப்பிடம் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பது என்பதால எனக்கு அவசரமாக அவர்கள் கோல் பண்ணினார்கள். உடனடியாக நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அவருடைய ஹார்ட் அழகாக துடித்து கொண்டுதான் இருந்தது. அவருடைய மூச்சும் போய்கொண்டுதான் இருந்தது. உடனடியாக நான் கேட்ட கேள்விதான், இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கின்றதா இல்லையா? அவர் இன்று அதிகமாக சுகர் சாப்பிட்டாரா இல்லையா? அவர்கள் சொன்னார்கள், எஸ், இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கின்றது. அதே நேரம் இன்று அதிகமாக சுகர் வகையான நிறைய விடயங்களை சாப்பிட்டார். ஸோ உடனடியாக எனக்கு ஒரு டயக்னோசிஸ் வந்தது. HHS எனப்படுகின்ற ஒரு மருத்துவத்தில் ஒரு நோய். இந்த நோய் வந்திருக்கும் என்று கூறி அவரை அவசரமாக கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலின் எமர்ஜென்சிக்கு நாங்கள் அட்மிட் பண்ணினோம். இந்த HHS நிலைமை என்பது குருதியில திடீரென்று பிளட் குளுக்கோஸின் அளவு அதிகமாகும். இதன் காரணமாக நண்பர்களே, இவர் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போவார். நண்பர்களே, ஃபாஸ்டிங் டைம்ல இருக்கின்ற நேரத்தில் டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், டயபெட்டிஸ் இருக்கின்றவர்கள் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரையும் இருக்கின்ற நேரத்தில் அவர்களோட பிளட்ல இருக்கின்ற சீனியின் அளவு குறைவாக காணப்படும். அவர்களுக்கு ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த டைம்ல அவர்கள் ஏற்கனவே நீர் அருந்துவதும் இல்லை என்பதனால டிஹைட்ரேஷனும் காணப்படும். இதனால அவர்களுக்கு சீனி குறைவான நிலைமை ஏற்பட்டு மயக்கம், ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போவதற்கான சான்சஸ் காணப்படுகிறது. இந்த நிலைமை ஏற்பட்டால் அவர்களுக்கு சம்டைம் ஹார்ட் அட்டாக் வரலாம், வலிப்புகள் கூட வரலாம். ஸோ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரமஜான் பீரியட்ல சீனிக்கான, சுகருக்கான டேப்லெட்ஸ் எடுக்கின்றவர்கள், இன்சுலின் எடுக்கின்றவர்கள் கட்டாயமாக உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதற்கான அழகான ஒரு டைம் டேபிள் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கும்டா, இஃப்தார் டைம்ல ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ற டைம்ல என்ன நடக்கும்டா, அதிகமான பேரித்தம் பழங்களை நீங்க சாப்பிட்றீங்க. அதே டைம்ல காஃபி, டீ, ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நிறைய சாப்பிட்றீங்க. கஞ்சி வகைகளை, காப்ஸை நீங்க அதிகமாக எடுக்கிறீங்க. அதன் காரணமாக என்ன நடக்கும்டா, திடீரென்று சொல்லி உங்களுடைய சுகர் லெவல் அதிகரிக்கும். இதன் காரணமாக ஹைப்போஸ்மோல ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட் எனப்படுகின்ற HHS எனப்படுகின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நிலைமைக்கு போவாங்க. ஸோ கைஸ், நான் ஒரு விடயத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க சுகர் இருக்கின்ற ஒரு ஆள், டயபெட்டிஸ் இருக்கின்ற ஒரு ஆள் என்று சொன்னால் ஒரு பேரித்தம்பழம் சாப்பிட்டால் பரவாயில்லை. சப்போஸ் உங்களுக்கு அதிகமான சுகர் இருக்கின்றது, நிறையவே ஃப்ளக்சுவேட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் பேரித்தம்பழம் சாப்பிடாமல் இருப்பதும் பரவாயில்லை, ஒரு சிறிய துண்டொன்றை சாப்பிடலாம். அதே நேரத்தில் இப்போ என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மிகவும் சுவையாக சமைக்கப்பட்ட கோழி இறைச்சி, மீனினால் சமைக்கப்பட்ட சில ஃபுட்ஸ், மரக்கறி வகைகள், அதே நேரம் சூப் வகைகள் போன்றவற்றை சாப்பிடலாம். அதே நேரத்தில் கஞ்சி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு ஒரு சிறிய அளவு சாப்பிடலாம், ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது.
த்ரூ அவுட் த டே நீங்கள் நிறையவே டிஹைட்ரேட் ஆகியிருக்கீங்க. அதற்காக வேண்டி நீங்கள் உங்களை ரிஹைட்ரேட் பண்ண வேண்டும். அந்த ரிஹைட்ரேட் பண்ணும் ப்ராசஸில் வந்து சுகரை தவிர்த்த பானங்களை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதனால் நீங்கள் சுகர் இருக்கின்றவர்கள், டயபெட்டிஸ் இருக்கின்றவர்கள் கட்டாயமாக வெரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கின்றவர்கள் கூட இந்த டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணதுக்கு. ரமஜான் முடிகிற நேரம் வந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வந்து காணப்படும். அடுத்ததாக நண்பர்களே, இந்த கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கின்றவர்களுக்கான முக்கியமான அட்வைஸ் தான், நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணின ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரை பண்ணின ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால் பொடியில் சேருகின்ற எண்ணெய் அளவு கூடும். அதே டைமில் நீங்கள் கண்டினியூவஸாக சேம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதன் மூலமாக அந்த ஆயிலில் ட்ரைக்ளிசரைடு எனப்படுகின்ற ஒரு பேட் கொலஸ்ட்ரால், ஒரு தீய கொலஸ்ட்ரால் என்ன செய்யும்னு சொன்னால் உருவாகும். அந்த கொலஸ்ட்ரால் உங்களோட பொடிக்கு உள்ளே போகிறதால என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட்டில், அதே நேரத்தில் உங்களுடைய பிரெயினில் வந்து கொலஸ்ட்ரால் படிந்து ஹார்ட் அட்டாக்ஸ் ஏற்படலாம், ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இவ்வாறான பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கான சான்சஸ் காணப்படுகின்றது. ஸோ அதற்கான ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு செய்யலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஏர் ஃப்ரை பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து பேக் பண்ணலாம். இது போன்ற விடயங்களை உங்களுக்கு செய்வதன் மூலமாக வந்து இந்த ஆயில் மூலமாக வரக்கூடிய தீமைகளை தடுக்கலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா சில நண்பர்களே, இந்த பெரும்பாலான யங் பீப்புளுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் அடல்ட்ஸுக்கும் காணப்படுகின்றது, பெரியவர்களுக்கும் காணப்படுகின்றது. ஆனால் யங் பீப்புளுக்கும் இருக்கின்ற மிக ஸ்பெஷலான ப்ராப்ளம் தான் கெஸ்ட்ரைட்டிஸ். ரமஜான் பீரியடில் வந்து ஏகப்பட்டவர்கள் கெஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை காரணமாக டாக்டர்ஸ்ட்ட வராங்க. அதே டைமில் அவர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை தான் நண்பர்களே, வயிறு வலிக்குது, வயிற்றில் ஒரு இரிட்டேட் ஆகிருக்கின்றது, வாய்க்கு புளிப்பு சுவையான ஏதோ ஒரு பதார்த்தம் வயிற்றிலிருந்து வருகிறது, கஷ்டமாக இருக்கின்றது என்று. ஸோ இதற்கான தீர்வு இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆப்வியஸ்லி இதற்கான ஒரு தீர்வு இருக்கின்றது. இதை வந்து மெயின்லி ஃபுட்டால், சாப்பாடால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மெயினாக ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், பப்பாயா, இது போன்ற ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கின்றது. அந்த ஃப்ரூட்ஸை உங்களுக்கு எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே டைமில் உங்களுக்கு இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாக காணப்படுகின்றது, கண்ட்ரோல் ஆகுதே இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட்ஸ் எடுங்க. டேப்லெட்ஸ் ப்ளஸ் இந்த டயட், இந்த ரெண்டையும் வைத்து உங்களுக்கு அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரம் நண்பர்களே, இந்த ஃபுட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் வந்து உங்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் 2 விடயத்தை நீங்கள் மறக்காதீங்க. முதலாவது விடயம் வந்து 0 ஸ்பைசி, அடுத்தது 0 ஆயில். இந்த ரெண்டையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிகமாக உரப்பு சாப்பாடுகள், ஸ்பைசி சாப்பிட்றீங்க, அதே நேரம் நீங்கள் ஆயில் சாப்பிட்றீங்க, புதிய ஆயிலாக இருக்கட்டும், பழைய ஆயிலாக இருக்கட்டும், எதை வேணாலும் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் எங்களுடைய ஸ்டொமக்கு போன பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டொமக்கில் அசிட் சிக்ரேஷன் ரொம்பவே அதிகமாகுது. இதன் காரணமாக இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வேர்ஸாக மாறுது. சப்போஸ் சம்டைம் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைன்றா கூட புதிதாக கேஸ்ட்ரைட்டிஸ் வரத்துக்கு சான்சஸும் காணப்படுகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் எடுங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கஞ்சி வகைகள் அவற்றை எடுக்கலாம், மரக்கறி வகைகள், அதிகமான அளவு ப்ரோட்டீன்ஸ் எடுங்க. இவை எல்லாவற்றையும் எடுத்து அழகான ஒரு டயட்டை பிளான் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கார்ப்ஸ் எடுத்து மரக்கறிகள், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த வீடியோத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கட்டாயமாக கீழே கமெண்ட்டில் எடுங்க உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் திரும்ப வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக நண்பர்களே, நிறைய பேருக்கு இருக்கின்ற பிரச்சனை ஒர்க் அவுட் பண்ணலாமா முடியாதா. நான் சொல்கின்றேன், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஃப்டர் இஃப்தார், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு 1 hour 2 hour கேப்புக்கு பிறகு உங்களுக்கு தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே நேரம் டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இருக்கின்றவர்கள், கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கின்றவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் 1/2 hour ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்சம் எங்கேயாவது நடந்து விட்டு வாருங்கள். அப்போது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட பாடி ரெகுலேட் ஆகும், உங்களோட பிளட் ஃப்ளோ ரெகுலேட் ஆகும். அதுக்கு பிறகு சிறிதளவு வேறுத்த பிறகு நீங்கள் கொஞ்சம் ஒரு வாஷ் எடுத்து ஒரு நார்மல் ரூட்டீன் லைஃபுக்கு வரலாம். ஒரு புத்துணர்ச்சி ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஓவர் வெயிட் இருக்கின்றவர்கள் கேட்கிறார்கள், ஸ்லிம் ஆகிறதுக்கு ரமஜான் ஓகேயா அப்படின்னு சொல்லி. எஸ், ஆப்வியஸ்லி இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஸ்லிம் யூ கேன்.
எப்படி என்று சொன்னால் டயட் அழகாக மெயின்டைன் பண்ணி அதே நேரம் நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆஃப்டர் ரமஸான் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை பார்ப்பீங்க. அதே நேரம் சிலர் கேட்பாங்க, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு ரமஸான் சிறந்ததா? இல்லை. ஏனென்று சொன்னால் அதிகமாக நீங்கள் காப்ஸை எடுத்து வேலை இல்லை. நீங்கள் உங்களோட பொடியில் கொழுப்பை கூட்டி வெயிட் கெயின் பண்ணி வேலை இல்லை. நீங்கள் கூட்ட வேண்டியது மசில்ஸ். அதற்காக வேண்டி ரெகுலர் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் ப்ளஸ் ஹை ப்ரோட்டீன் இன்டேக். நீங்கள் தொடர்ந்து மீல்ஸ் எடுக்கணும், நிறைய ஹைட்ரேட் ஆகணும், டிஹைட்ரேட் ஆகவே படாது, அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரமஸானுக்கு பிறகு வெயிட் கெயினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, பேசிக்காக ரமஸான் என்பது நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய மந்த் இல்லை. இது ஹெல்த்தியாக இருக்க வேண்டிய மந்த். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களால் முடியுமா முடியாதா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் தாங்க கமெண்ட்டில். அதே நேரம் யாராவது உங்களோட நண்பர்கள் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது இந்த அட்வைஸ் பயனுள்ளது அப்படின்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவர்களுக்கும் இதன் மூலமாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு, அவருடைய லைஃப்பை மோர் ப்ரொடக்டிவாக மாற்றிக்கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.